திஸ் இஸ் பிரியா. நான் தான் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே சாரி டு ஆல் ஆஃப் யூ ஃபார் நாட் அப்லோடிங் வீடியோஸ். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. என்ன ரீசன்னா, பிகாஸ் வி ஸ்டார்டட் ஏ நியூ பிஸ்னஸ். நியூவாக பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. வி வேர் பிஸி வித் தட். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ வரைக்குமே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள், கண்டினியூவாக போடுங்கன்னு. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வீடியோஸ் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சது தான். பட் ரொம்ப நாள் கழித்து போடுறோம், கொஞ்சம் லென்த்தாக போடலாம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணேன். பட் இனிமேலும் வந்து உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் இப்போது நான் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்க வரைக்கும் வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முன்ன மாதிரி டெய்லி வீடியோஸ் போட முடியாது, ஏன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். 2 வீடியோவாக கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. யூ கேன் ஸ்டார்ட் வாட்சிங். பாய். ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஆல் அண்ட் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க் யூ. பாய். அட ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கு அலைஞ்சு கெட்டவளே, தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு திரிஞ்சு கெட்டவளே, தேங்காய் சில்லும் மாங்காய் சில்லும் தின்னு கெட்டவளே, கலப்பு கடையில் ஏழை விலைக்கு கஞ்சி குடித்தவளே, அறிவு கெட்ட கட்டை, ஆலமரத்து பட்டை, வெக்கம் கெட்ட கட்டை, என் வேலை மரத்து பட்டை, பட்டணமெல்லாம் சுற்றி வந்த பச்சை கொட்டையாமல என் புள்ளை இந்த பாடுபடுத்துகிறாளே, உன் மாமியாக்காரி உருப்பிடுவாளாவ. பக்கத்தை பையன் குடும்பத்துக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்து என் புள்ள வாழ்க்கையே நாசமாக போச்சு. ஐயோ, என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? மத்தாளம் கொட்டு தான் மாமரத்து மயில், மச்சான தேடு தான் பூமரத்து குயில். கிளவி ஆரம்பிச்சிட்டு இனிமே இது சம்மந்தமே இல்லாமல் பழமொழியா சொல்லிட்டு இருக்கும். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். மூஞ்சியை கொஞ்சம் சோகமாக வச்சுக்குவோம். தீபா. மைனி. என்ன ஆயிட்டு தீபா? ஏதோ பிரச்சனைன்னு உங்க அண்ணன் சொன்னாவ. அந்த சிரிக்கி மாவ என் பிள்ளைய வாழ விட மாட்டா. யார் அத்தையும்? என் மாமியா தான் அண்ணி. மாமியானாவே பிரச்சனை தான். அது வந்து மாமியா கூட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வந்தேன் அத்தையோ. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட முழுசா ஆகலை, இப்படி வந்து நிற்கிறா. என் பிள்ளைய எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே, கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுச்சே. அத்தையோ, 2 பேரும் அழுவாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் கேட்குறேன் என்னன்னு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கும் என் நாத்தனாவுக்கும் 1000 இருக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனைனா நான் தான் போய் முன்னாடி நிற்பேன். பார்த்துக்கோங்க. என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் போய் பேசிக்கிறேன் அவங்கள. அம்மாடி தீபா, சொல்லுமா, என்ன பிரச்சனைமாங்க? விளங்கிரும். என்ன பிரச்சனைன்னே கேட்காம தான் இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்களோ? இதில் 18 பழமொழி வேற. தீபா, என்ன பிரச்சனை சொல்லு. உங்க அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு. தீபா அழாதம்மா, என்னன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன தீபா மேலே பார்க்குற? ஃபேன் ஓடுதான்னு பார்க்குறியோ? இல்லை மைனி, சினிமாவிலலாம் ஃப்ளாஷ்பேக் சொல்லணும்னா இப்படி மேலே தானே பார்ப்பாங்க, அதான் பார்க்குறேன். கடவுளே, இந்த கிறுக்கச்சிங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. மைனியோ, என்ன நடந்துச்சுன்னா, சிங்க்ல இம்பட்டு பாத்திரம் கிடக்கு, இந்த மேனாமினிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கறா? விளக்கு வச்ச நேரத்துல மாமன் வந்தான். மகாராணிக்கு வேண்டியதுதான். விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வருவானாமல்ல, அந்த பையில 2 வெளுத்த சரியா போயிடும் எல்லாம். இன்னைக்கு அவன் வரட்டும், இருக்குது கச்சேரி. யாரா அது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சோஃபாவை நகர்த்துறது? அடியே, என் விளக்க மாற்று கட்ட. ஓ அத்தை, நீங்களா? நான் ஏதோ சோஃபாவை தான் நகர்த்துறாங்களோன்னு நினச்சிட்டேன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். அப்படின்னா என்னடி நொப்படினா? சிங்கில் அம்பட்டு பாத்திரம் கிடக்கு, இங்கே என்னடி உனக்கு பாட்டு வேண்டி கிடக்கு? என்ன இறங்கண்டாலும் போனும் கையுமா தான் அடையிறது. அத்தை, அது வந்து அவர் ஃபோன் பண்ணார், சினிமாவுக்கு போகலாம் ரெடியாருன்னு சொன்னார். அதனால தான் அத்தை ரெடியாகி உக்காந்துருக்கேன். சினிமாவுக்கு லேட் ஆகிடுச்சி, அதனால தான் பாத்திரம் விளக்கலை. நான் போயிட்டு வந்து விளக்கிடுவா. சினிமாவுக்கு போகிறீங்களா? அந்த பையில என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ இங்கனக்குள்ளேயே குத்த வச்சு உக்காந்துருக்கியே, என்கிட்ட சொன்னியாடி நீயே? ஆமாம், யாரை கேட்டு சினிமாவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிய? கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா 1 மாதம் கூட ஆகலை. சினிமாவுக்கு போனால் நேரம் கெட்ட நேரத்துல எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போகக்கூடாது. போய் பாத்திரத்தை விளக்கி போடு. சமைக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல.
உங்கள் ஆத்தாக்காரி உனக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியல. கல்யாணம் கட்டி வீட்டுக்கு மருமக வந்த பிறவும் நானே சமைச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சமையலை கற்றுக்கிட்டு மாமியாக்காரிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கல. சினிமாவுக்கு முந்திட்டு நிற்கிற. எனக்கு சமைக்க தெரியலன்னா என்னை பற்றி மட்டும் பேசுங்க, எங்கள் அம்மாவை பற்றிலாம் பேசாதீங்க என்ன? எப்பா 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 கல்யாணம் கட்டிட்டு வந்து நான்லாம் என் மாமியா வீட்டில் ஒட்டி பாம்பா அடங்கி கிடந்தேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு காது வரைக்கும் இல்லை இருக்கு வாயி. உங்கள் ஆத்தாக்காரியை பற்றி இப்போ என்னடி நான் தப்பாக பேசிவிட்டேன்? கல்யாணம் கட்டிட்டு போகிற பிள்ளைக்கு சமையல் கற்றுக் கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் நல்லா தான் சமைச்சேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நல்லா தான் சமைச்சேன்லாம் நீ சொல்லாத. திங்கிறவங்க நாங்கள் சொல்லணும். ஒரு உப்புமா கூட கிண்ட தெரியல. பாயாசமாட்ட கொண்டு வந்து தட்டில் ஊற்றி அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. இந்த லட்சணத்தில் இவன் நல்லா செஞ்சு ஆக்கி அரிச்சு போட்டாலாம். நாங்கள் தான் திங்க தெரியாதவங்களாம். சரிப்போ கழுதன் நானே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த மாமியாக்காரிடி உனக்கு இப்படிலாம் இருப்பா? நானாக இருக்கவும் சரி சரின்னு போகிறேன். வேற எவ்வளோதான் இருந்தால் கோமட்டிலே குத்திருப்பா. சமைக்கிற வேலை பத்தாதுன்னு பாத்திரமும் நானே விளக்கிட்டு உட்காந்துருக்கணுமோ? போடி போய் பாத்திரம் விளக்கு போ. சினிமாவுக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். எல்லாம் ஒரு மாதம் போகட்டும். அவன் வந்தால் நான் பேசிக்கிறேன். நீ போய் பாத்திரத்தை விளக்கு போ. அதெல்லாம் முடியாது. நான் சினிமாவுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் விளக்குறேன். ஏன்டி சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் என் பேச்சுக்கு என்னடி மரியாதை இருக்கு? தீபு, தீபாம்மா ரெடி ஆயிட்டியா? சினிமாவுக்கு கிளம்பலாமா? ஏண்டா டேய், இங்கே நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட நிற்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையோ? என்னை தாண்டி நிற்கிற உன் பொண்டாட்டி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறாளோ? அம்மா அது வந்துமா சினிமாவுக்கு விளக்க மாத்த எடுத்தேன் வெளுன்னு வெளுத்துப்படுவேன். எப்போ இருந்துடா உனக்கு இந்த பழக்கம்? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீயா முடிவு எடுக்கிறது? கல்யாணம் ஆனோடனே பெரிய மனுஷன் ஆயிட்டியோ? அம்மா அது வந்து தீபா சொல்லியிருப்பான்னு இருந்தேம்மா. தீபா சொல்லலையா? தீபா அம்மாட்ட சொல்லலையா? டேய் அவளை விடுடா. அவ என்கிட்ட சொல்றா சொல்லலை. நீ அம்மானு மதிச்சு சொன்னாதானடா அவ என்ன மதிப்பா? நீ இப்படி என்னை மதிக்காமல் இருக்கிறதுனால தான் அவளும் என்னை அம்மா ஜல்லிக்கு மதிக்கிறது இல்லை. இனிமே என்கிட்ட கேட்காம உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கணும்னு இருந்தா நீயே இந்த குடும்பத்தை பார்த்துக்க. நான் போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் இனிமே எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் என்ன? உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்லைடா. எல்லாம் இவ பார்க்குற வேலை தான் நினைக்கிறேன். அதனால தான் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம முடிவு எடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷனாகி நிற்கிற. அப்படிதானே அத்தை? இப்போ எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? ஆமாம் அப்படியே இழுக்கிறாங்க. சரி விடுமா, சினிமாவுக்கு நேரம் ஆகுது, நாங்கள் போயிட்டு வரோம்மா. ஏண்டா சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா டிக்கெட்லாம் எடுத்தாச்சுமா. டிக்கெட் எடுத்தா என்ன? போய் உங்கள் அக்கா காரிகிட்ட கூட அவளும் அவன் புருஷனும் போட்டு, இல்லைன்னா கூட நானும் உங்கள் அப்பனும் போயிட்டு வரோம். ஏங்க என்னங்க பேசாமே நிற்கிறீங்க? அது அம்மா நாங்கள் போயிட்டு வரோம்மா. ஏம்மா வேணான்னு சொல்கிற? என்னடி பேசாமல் நிற்கிறீங்கன்னு உசுப்பேத்தி விட்றியோ? இங்கே பாருடா, சினிமாவுக்கு போயிட்டு லேட் நைட் ஆயிரும். நைட் டைம்லலாம் அப்படிலாம் வரக்கூடாது. புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லாம் ஒரு மாதம் போகட்டும், அப்புறம் போங்க. உங்களை யார் வேணான்னு சொல்கிறது? அதுக்கு தான் பெரியவங்களாம் மதிக்கணுங்கிறது. ஒரு வார்த்தை நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் சொல்லியிருப்பேன்ல. ஓ சரிம்மா, அப்போது நாங்கள் போகலை, நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க. என்னங்க என்னடி என் பிள்ளை அதட்டுற? இங்கே பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட பேசல, என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. செல்வா என்னடா அவன் எந்த பேச்சு பேசுகிறா பார்த்துட்டு நிற்கிற? தீபா அப்படிலாம் பேசாதம்மா அம்மா கிட்ட. கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலை. ஆத்தாக்காரியை மட்டும் மரியாதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா. அவளை என்னடா அம்மா பொம்மானுக்கிட்டு இருக்கிற நீ? வேற எப்படி பேசணுங்கிறீங்க? இப்போ என்ன அவர் வந்து என்னை அடிக்கணுமா? அதான் உங்களுக்கு வேணுமா? இல்லை நாங்கள் சண்டை போட்டு விட்டுட்டு இருக்கணுமா? தீபா அம்மா வா, உள்ளே போய் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். முடியாதுங்க. நான் இன்னைக்கு சினிமா பார்த்தே ஆகணும். என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? தீபா அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லைம்மா. கல்யாணம் ஆன புதுசில் நேரம் கெட்ட நேரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. சொன்னால் கேளுமா, ஒரு மாதம் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். என்னங்க நீங்களும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்? கல்யாணம் ஆகி எப்போ போனால் என்னங்க? உங்கள் அம்மாவுக்கு இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் போய் சிங்கில் இருக்கிற பாத்திரம் மொத்தத்தையும் கழுவணும். நான் வேலை செய்யாமல் உட்காந்துருக்கேங்கிறது தான் உங்கள் அம்மாவுக்கு கண்ணெல்லாம் குத்துது. என்னதே குத்துதா? என்னாடி ஒரு மாமியான்னு மட்டு மரியாதை இல்லாமல் குத்துது குடையுதுன்னு பேசிட்டு கிடக்கிறவ? அம்மா இருமா, நான் பேசிக்கிறேன். தீபா சொல்கிறத கேளு தீபா, வா உள்ளே போகலாம். முடியாது. செல்வா நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன் அவளை. அம்மா பிரச்சனை வேணாம்மா, பொறுமையாக பேசுமா நீயாவது. தீபா வா, உள்ளே போய் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். இப்போ சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்லுடா. அம்மா கொஞ்சம் பேசாமல் இருமா, நாங்கள் போகலன்னு சொல்லிட்டோம்ல, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. தீபா ஒரு மாதம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மாதம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், வா. என்னால் முடியாதுங்க. நாம் இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோம், அவ்வளோதான். உங்கள் அம்மா சொல்கிறதுக்காகலாம் சரி சரின்னு போக முடியாது. இப்படியே பழக்கம் பண்ணோம்னா இப்படியே அதட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அம்மா. தீபா அப்படிலாம் பேசாதம்மா. அப்படி தாண்டி அதட்டுவேன். அம்மா ஏய் நீ கம்முன்னு கடடா. நேற்று வந்தவ இம்புட்டு வாய் பேசுகிறா, நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமா? இது என் வீடா அவ வீடாடா?
இது என் புருஷன் வீடு. எங்க இடத்துடி வந்தா உனக்கு புருஷன்? நான் இல்லாம தள்ளுங்க, நான் பேசிக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல ஒரு சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. எந்த வீட்லயாவது நடக்குமா இந்த அநியாயம்? அப்படி தாண்டி சொல்லுவேன். இது என் வீடு. என் பேச்சை கேட்டு இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா உன் ஆத்தா வீட்டை பார்த்து போயிட்டே இரு. அப்போ என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க அப்படி தானே? இங்கே பாருங்க, இப்போ உங்கள் அம்மா பேச்சை மீறி என்னை சினிமாவை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்குங்க. தீபா, அம்மா நம்ம நல்லதுக்கு தான்மா சொல்றாங்க. அப்போ நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்க அப்படி தானே? உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இங்கேயே இருங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். தீபா, போடி போ. நீ எங்கே போனாலும் இங்கிட்டு தாண்டி வந்தாகணும். சாதிச்சிடலான்னு பார்த்தியோ? போடி, உன் ஆத்தா வீட்டுக்கு போ. உன் ஆத்தாக்காரி என்கிட்ட கேட்கிட்ட, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காமா? இங்கே பாருடா, இப்படி அவளை தாங்குன்னு தாங்கிட்டு இருந்த அவள் இப்படி தான் ஆட்டம் காட்டிகிட்டு இருப்பா, பார்த்துக்க. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. ஒரு ஆட்டோவை ஏற்றி அனுப்பி விடு. அவள் ஒன்றும் அங்கேயே போயெல்லாம் இருந்துட மாட்டா. அவங்க ஆத்தாக்காரி புத்திமதி சொல்லி இங்கே தான் அனுப்பி வைப்பா. என்ன எல்லாம் போனவ 2 நாளில் திரும்பி வராளா இல்லையான்னு மட்டும் பாரு. அவள் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது. நான் சொல்கிறத மட்டும் நீ செய். இல்லை அவள் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், பார்த்துக்க. அம்மா. என்னடா அம்மா? இவ்வளோ பிரச்சனையும் ஒன்னால தான்டா. என்னம்மா சொல்ற? என்னாலயா? பின்ன என்னடா, அவகிட்ட சினிமாவுக்கு போகலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குமா சொல்லு? ஓ, சொல்லாமல் கொள்ளாமல் பண்ண இல்லை, அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேன். போய் அவளை அனுப்பி வைக்கிற வழி பாரு. போகாதன்னு ரொம்ப தான் நீட்டாத. என்ன இந்தாடா, எந்த படத்துக்கு போகிறதுக்குடா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்த? அம்மா, அது வந்து இங்கே நடந்த சண்டையில் பாரு, அதையே மறந்தே போயிட்டேன். அது வந்து என்ன படத்துக்கு எடுத்தேன்? கருப்பு படத்துக்கு எடுத்தம்மா. நம்ம சூர்யா நடித்த கருப்பு படம். ஓ, அந்த கருப்பசாமி படத்துக்கா? ஆமாம்மா. சரி, அவளை அனுப்பி வச்சுட்டு வந்து டிக்கெட்டை கொடு, நானும் உங்கள் அப்பனும் போகிறோம். என்னடா அப்படி பார்க்குறவன்? டிக்கெட்டு காசு வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் போகிறோம். போய் அவளை அனுப்பி வச்சுட்டு வா. எப்பா பொண்ணு பார்க்கும்போது எப்படி பதூசு பக்கடா மாதிரி உக்காந்துருந்தா இப்போ என்னவா சண்டைக்கு வரா? என் பையனையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதுக்கு முன்னாடி உன்னையும் சேர்த்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இருடி. இவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு போகிறேன்னொன்னே நாங்கள் அப்படியே பயந்து நடுங்கிடுவோமோ. அம்மா தாயே போவாதம்மா அப்படின்னு சொல்லுவோன்னு நினச்சிருப்பா. சார் தான் போடின்னு பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், பார்த்துக்க. சரி, நாம் போய் இந்த கருப்பு சாமி பாடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும். இந்த மனுஷன் வேற தூங்கிட்டு இருந்தாரு, இன்னும் எந்திரிச்சாரா என்னன்னு தெரியல. திங்கிறதும் தூங்குறதும் தான் வேலை இந்த மனுஷனுக்கு. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எல்லாம் வந்து வாச்சிருக்கு எனக்கு. இதுதான் மைனி நடந்துச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு பார்த்தீங்களா எனக்கு. என்ன சினிமா பார்க்க விடாம பண்ணிவிட்டாயா மாமியாக்காரி. சவா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உலகத்துல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சினிமா பார்க்க முடியலன்னு ஒண்ணு வந்து இங்க குத்த வச்சு உட்காந்துருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது? தீபா, இது யாரு? என்ன வந்துட்டியா அண்ணே? நீங்க எப்ப வந்தீங்க? தீபா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். தீபா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னே? வாய மூடு தீபா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாம் அங்க இருந்து நீ கிளம்பி வரலாமா சொல்லு? வீட்டுல வயசுல பெரியவங்கன்னு இருந்தா நல்லது கெட்டது சொல்லத்தான் செய்வாங்க. கல்யாணம் ஆன புதுசுல நேரம் கேட்ட நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள வரக்கூடாதுன்னு தானே சொல்லி இருக்கிறாங்க. உங்க நல்லதுக்கு தானே சொல்லியிருக்காங்க. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா சரிங்க அத்தை, நாங்க போகல, நாளைக்கு காலையில ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லி கூட மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு பர்மிஷன் எது போட சொல்லி நாளைக்கு காலையில கூட போயிட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்து நிக்கிற. அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு? இதுவும் நல்ல ஐடியா தான். எனக்கு அப்ப தோணாம போச்சே. இன்னைக்குதான் என் புருஷன் கரெக்டா பேசுறாரு. அம்மா, அண்ணன் என்ன திட்டுது பாருமா. ஏம்மா, ஏம்மா என்ன போட்டு அடிக்கிற? உனக்கு கொஞ்சமாவது கூறி இருக்காடி? அது எப்படி இருக்கும்? உங்க மகளாச்சே. நீ வாயை மூடு நெடுமாடு. உண்மையதானே சொன்னேன். சினிமாவுக்கு கூட்டிட்டு போறியா? சினிமாவுக்கு வாழ போன இடத்துல இப்படி அடி சண்டை போட்டுட்டு வந்து நிப்ப? உன் மாமியாக்காரி சொன்ன மாதிரி கல்யாணம் ஆன புதுசுல இப்படி நேரம் கெட்ட நேரத்துல வரக்கூடாது. அந்த அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சண்டை இழுத்துட்டு வந்து நிற்கிற. ஏற்கனவே உன் மாமியாக்காரிக்கு பேச தெரியாது, இதில் நீ பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்க. அவளுக்கு உள்ள வளர்த்தி வச்சிருக்கா பாரு, வெங்காயம் மாட்டோன்னு என்னை காரி துப்ப போறா. கல்யாணம் ஆகி போகிற அன்னைக்கு என்னடி சொல்லி அனுப்பிச்ச உனக்கு? நீ இங்கே இருந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்க முடியாது, பார்த்து நடந்துக்குன்னு சொல்லி தான் அனுப்புனேன். உனக்கு சினிமா வேற ஆடுது, சண்டை கட்டிட்டு வந்து நிற்கிற. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், பைய தூக்கிட்டு உன் வீட்டை பார்த்து கிளம்பு. முடியாது, நான் அங்கே போக மாட்டேன். அண்ணன் சொல்லுண்ணே அம்மா கிட்ட, நாங்கள் போகலண்ணே. தீபா, இப்பயாவது சொல்றது கேளு. நீ அங்க போய் தான் ஆகணும் பாத்துக்க. மாப்பிள்ளை இல்லாம வந்து நீங்க தங்கறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏங்க விடுங்க, ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு தான் போகட்டுமே.
அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேணாம், அவ கிளம்பட்டும். அண்ணே சொல்லுண்ணே, நான் ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு போறேண்ணே. சரி விடுமா, அவதான் 2 நாள் இருந்துட்டு போறேன்னு தானே சொல்றா. 2 நாள் கழிச்சு போகட்டும். ஏன்டா அவ மாமியாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி சொல்றியே? இவ இப்பயே போயிட்டானா பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிரும். இவ இன்னும் 2 நாள் இங்கே உட்காந்துருந்தான்னு வை, அவ மாமியாக்காரி இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணிடுவா. அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் உங்க விருப்பம், என்னமோ பண்ணுங்க. அத்தையே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ சண்டையோட போனாலும் அவங்க மாமியார் எதுக்குடி வெளியே போனேன்னு சொல்லி அதுக்கும் ஒரு சண்டை இழுக்க தானே செய்வாங்க. ஒரு 2 நாள் போகட்டும், நானே கூட கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இந்தாடி 2 நாள் தான், மாப்பிள்ளை வர சொல்லி போயிட்டே இருக்கணும் பார்த்துக்க. ம் உள்ளன்னு வந்து பிறந்திருக்கு பாரு எனக்குன்னு. ஏங்க, சொல்லு சின்ன பொண்ணு. ஜீவா லவ் பண்ற பொண்ணை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன் இல்ல? ஆமா இல்ல, இந்த பிரச்சனையில அதை மறந்துட்டேன் பாரு. என்னாச்சு, பார்த்து பேசுனியா? அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சுங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? என்னாச்சு, என்ன பிரச்சனை? இங்க எதுவும் பேச வேணாங்க, வெளியே போய் பேசிக்கலாம். ஜீவாவையும் வர சொல்றேன், ஜீவாவையும் வச்சுட்டு தான் பேசணும். இப்ப இருக்க டென்ஷன்ல என்னால எதுவும் சமைக்கலாம் முடியாது பாத்துக்குங்க. அதான் உங்க தங்கச்சி வந்திருக்கால, அவளுக்கு போய் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வாங்க, வெளியில போயிட்டு வருவோம். சரி இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். தீபா, சொல்லுங்க மைனி. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதையே நினைச்சிட்டு இருக்காத என்ன. நீங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியா என்ன? இன்னும் இல்லை அண்ணி. நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன. அந்த தொப்பி மண்டைகிட்ட நான் பேச மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத தீபா. பின்ன என்ன மைனி, அவங்க ஆத்தாக்காரி அம்பிட்டு பேச்சு பேசும்போது மனுஷன் இன்னும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காரு. சினிமாவுக்கு போகணும்னு கேட்டது கூட என் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு என் மாமியா என்ன பேச்செல்லாம் பேசுனுச்சு தெரியுமா மைனி உங்களுக்கு? அது இஷ்டப்படி தான் நாங்கள் இருக்கணுமோ, இல்லைன்னா உன் வீட்டை பார்த்து போகணும்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ற புருஷன் அப்படியே நிற்கிறாரு. அவர் என்ன தீபா பண்ண முடியும்? இந்த பக்கமும் பேச முடியாது, அந்த பக்கமும் பேச முடியாம நின்று இருப்பாரு. நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன. நீ பேசாம இருந்தாலும் 2 நாள் கழிச்சு நீ அங்கதானே போய் ஆகணும். அதுக்கு பேசாம இப்பயே ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லு. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. ம் மைனி, சொல்லு தீபா. பசி எடுக்கு மைனி. இந்த சண்டையில எங்க போய் நான் சமைக்கிறது? நானும் உங்க அண்ணனும் போய் ஹோட்டல்ல ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரேன் என்ன. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவளுக்கு மட்டும் எப்படித்தான் பசி எடுக்குதோ. எந்த ஹோட்டலுக்கு மைனி போறீங்க? தெரியல தீபா, உங்க அண்ணன்கிட்ட தான் கேட்கணும். மைனி அண்ணன்கிட்ட சொல்லி முட்டைக்கண்ணன் கடையில் கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரீங்களா? இங்க இவ்வளவு அமளி துமளி நடந்துட்டு இருக்கு, இவளுக்கு கொத்து பரோட்டா கேக்குது. என்ன மைனி யோசிச்சுட்டே இருக்கீங்க? எனக்கு அது மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். ம் சரி தீபா, வாங்கிட்டு வரேன். சின்ன பொண்ணு வா, போயிட்டு வந்துருவோம். தீபா, நீ முன்ன மாப்பிள்ளை கிட்ட பேசி அங்க என்ன நிலவரம்னு கேளு. உங்க மாமியா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அட நீ வேற என்ன, அது எங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போகுது? அது இந்நேரம் ஜாலியாக சினிமா பார்த்துட்டு இருக்கோம். டிவியில சினிமா பார்க்கும்னு சொல்றியா? இல்லை மைனி, இவரு நாங்கள் சினிமாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. எங்களை போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த டிக்கெட்டை கூட நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால இந்நேரம் சினிமாவுக்கு போயிருக்கோம். அது நம்ம மாமியாவுக்கு மேல இருக்கும் போல இருக்கே. சரி, நீ செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு என்ன. ம் சரிண்ணே. நானும் மைனியும் வெளியில போயிட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரோம். மைனி மறந்துடாதீங்க. சரி தீபா, வாங்கிட்டு வரேன். என்ன 17 மிஸ்டு கால்? இவர் தான் இத்தனை டைம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஜீவா லவ் பண்ற பொண்ணு உன் தங்கச்சி கண்மணியா? ஆமாங்க. உன் தங்கச்சியும் தெரியாமையா இவ்வளவு நாள் அவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்த? ஆமாங்க. சரி விடு, இப்பதான் தெரிஞ்சிருச்சு இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் யோசி. என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பாத்துக்குங்க. என் தங்கச்சி கண்மணிக்காக யோசிக்கிறதா இல்ல ஜீவாவுக்காக யோசிக்கிறதா சொல்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு, ஜீவா நல்ல பையன் தானே, பேசாம உன் தங்கச்சி கட்டி வச்சுட்டா என்ன? ஜீவா நல்ல பையன் தாங்க, கண்டிப்பா அவன் கண்மணியை நல்லா பாத்துக்குவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் ஓகே சொல்லணும். ஏன் கல்யாண விஷயத்துல எங்க அப்பா கிட்ட என்னால தைரியமா பேச முடியல. நான் லவ் பண்றேன்ற விஷயத்த சொல்லாம கூட நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இதுல நான் என் தங்கச்சிக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஏற்கனவே என் மேல கொலகான்ல இருக்காரு எங்க அப்பா. இல்ல சின்ன பொண்ணு, பார்வதி சித்தி வேணா உங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க சொல்லுவோமா? கேட்க சொல்லலாம், யாரு என்னன்னு கேட்டா சொல்லிதானே ஆகணும். அவர் இன்னும் என்னையவே ஏத்துக்கல, அப்புறம் என் வீட்டு ஆளுங்களை மட்டும் எப்படி ஏத்துக்குவாரு? என் சின்ன மாமியா பையன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உடனே வேணான்னு தான் சொல்லுவாரு. அதுவும் சரிதான். ஜீவா என்ன சொல்றான்? அதான் கோவில்ல நடந்தது எல்லாமே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, ஜீவா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எப்படியாவது உங்க தங்கச்சின்னு கேட்கறான். அது என் கையில இல்லைன்னு நான் அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது சொல்லுங்க.
ஜீவா லவ் பண்ற விஷயத்த கண்மணி கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு. அவளுக்கும் விருப்பம் இருந்தா மேற்கொண்டு நம்ம என்னன்னு யோசிக்கலாம். என்ன? லவ்னுலாம் பேசினா கண்டிப்பா அவ வேணான்னு தாங்க சொல்லுவா. ஏற்கனவே வீட்டுல என்னாலதான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. சரியா போய் இதுக்கு என்னதான் வழி? இதோ ஜீவா வந்துட்டான் பாருங்க, அவனையே கேளுங்க. அண்ணே, வா ஜீவா, உட்கார் ஜீவா. அண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. சொல்லிட்டாங்களா அண்ணே? கண்மணி எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொல்லுங்க அண்ணே நீங்களாவது. ஜீவா, 2 பேரும் இப்ப இவ்வளவு நேரம் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன முடிவு பண்ணீங்க? ஜீவா, இதுல நாம முடிவு பண்றதுக்கு எதுவும் இல்ல இல்ல. பொண்ணை பெத்தவங்க தானே முடிவு பண்ணணும். அதை தான் இவ்வளவு நேரம் உங்க அண்ணியும் சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஜீவா, ஏற்கனவே நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன், உனக்கே தெரியும்ல. நான் எப்படி போய் வீட்டுல பேச முடியும் சொல்லு? உங்க அப்பா கிட்ட நீங்க போய் பேச முடியாதா அண்ணி? சான்ஸே இல்லை ஜீவா. நான் வீட்டுக்கு போனேனாவே என்னை புடனையில் அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. அங்க என்ன பாக்குற, அவருக்கும் அதே நிலைமை தான். அவரையும் கழுத்தை சேர்த்து அடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவாரு எங்க அப்பா. அவ்வளோ கொலவெறியில இருக்காருன்னா பாத்துக்கு. நீ என் குடும்பத்து ஆளுங்கிறதுனாலையும் கண்டிப்பா எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு ஜீவா. உனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடந்தா சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன் பாத்துக்கு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் இப்ப இருக்கேன் ஜீவா. ஜீவா, பேசிட்டே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அடுத்தது என்ன, பரோட்டா கட்டிட்டாங்களான்னு கேளுங்க, வாங்கிட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, விளையாடாத சின்ன பொண்ணு. ஜீவா லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன பண்றதுன்னு ஏதாவது யோசி. அது தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்க மாட்டேன்னா, நான் ஏன் இப்படி புலம்பி தள்ளிட்டு இருக்கேன்? அது தெரியாம தானே குத்த வச்சு உட்காந்துருக்கேன். ஜீவா, உனக்கு ஏதாவது யோசனை தோணுதா? அண்ணி, ஒருவேளை நீங்க உங்க அப்பா கூட சேர்ந்துட்டா அப்போ நீங்க சொல்றத உங்க அப்பா கேட்பாரு தானே? அப்படி என் பேச்சை கேட்குற மாதிரி இருந்தா நான் ஏன் ஓடி வந்து கல்யாணம் பண்றேன்? அதெல்லாம் கேட்க மாட்டாரு ஜீவா. இல்ல நீங்க உங்க அம்மா வீட்டோட சேர்ந்துட்டீங்கன்னா அண்ணன் பேசலாம்ல. ஒரு மூத்த மருமகனா இருந்து அண்ணன் பேசலாம்ல எனக்காக. அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க சேரணும். அப்பதான் இவருக்கு அங்க எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல கண்மணியோட விருப்பமும் ரொம்ப முக்கியம் ஜீவா. நான் இப்ப அவகிட்ட காதல சொன்னா ஏத்துக்குவாளா அண்ணி? நீ காதல சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அவ கல்யாணத்துக்குள்ள ரெடியா இருக்கா. இவ்வளோ பேசிட்டு இருக்கோமே, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு என்ன பண்றது இப்போ? ஆமா ஜீவா, இப்போதைக்கு நாங்க போய் அங்க சேர்றதோ உனக்காக பேசுறதோ நடக்காத ஒரு விஷயம். அது உடனே நடக்கிறதுலாம் சாத்தியமே இல்ல. சரி, எதுவும் அவசரம் இல்லைன்னா கூட நம்ம பொறுமையா மூவ் பண்ணலாம். ஆனா சொன்ன மாதிரி கண்மணிக்கு கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால முன்ன கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். ஐயோ, நான் என்னங்க பண்ணட்டும், எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தது. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு மேல நான் கண்மணிக்கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது. அண்ணி, இப்போதைக்கு சொல்ல வேணாம் அண்ணி. கொஞ்ச நாள் போகட்டும், சொல்லிக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க அண்ணி. ஜீவா, நான் என்ன பண்ண முடியும்? அண்ணி, நீங்க கண்மணி கிட்ட பேசிட்டு தானே இருக்கீங்க. கண்மணி கிட்ட பேசி ஏதோ ஒன்று பண்ண முடியுமான்னு பாருங்க அண்ணி. இவ வேற. ஹலோ, சொல்லு தீபா. மைனி, கொத்து பரோட்டா வாங்கிட்டீங்களா? சொல்லியிருக்கு, போட்டுட்டு இருக்காங்க, இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க மைனி, சீக்கிரம் வாங்க. என்ன? வாங்கிட்டா வர்றதுதான் தீபா, வந்துடுறோம். சரிங்க மைனி, அப்படியே வரும்போது முடிஞ்சா கொஞ்சம் சில்லி சிக்கன் வாங்கிட்டு வாங்க. என்ன? ஆ. சரி, நான் வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. யாரு, தீபாவா? ம். இவ வேற இந்த நேரம் பார்த்து சண்டை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கா. சோத்து மூட்டை சில்லி சிக்கன் வேணுமா? ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற என் தங்கச்சிய? உன் தங்கச்சியை சொல்லிவிட்டாலும். இப்படி எல்லாம் பேசாத சின்ன பொண்ணு. சரி, பேசல. ஜீவா, நீ எதுவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காது. என்ன, யோசிச்சு முடிவு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கண்மணிகிட்ட பேசி பார்க்கலாம். சார், பரோட்டா. தேங்க்ஸ். ஏங்க, இவர் தான் முட்டைக்கண்ணனா? மெதுவா பேசு சின்ன பொண்ணு, அவருக்கு காதல விழ போகுது. இல்லை, உங்கள் தங்கச்சி சொல்லி அனுப்புனா முட்டைக்கண்ணன் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு, அதான் கேட்டேன். ஆமா, இவரை இந்த ஏரியால எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு கண்ணை பார்த்தாவே தெரியுது. ஆமா, ஆள் என்ன 1000 ஆண்டு ஆனா ஆமா மாதிரி இருக்காரு. சின்ன பொண்ணு, அவர் கொஞ்சம் ஹைட்டு கம்மியா உடம்பு போட்டதுனால அப்படி இருக்கிறாரு. அது சரி. கடை ஆரம்பிச்ச புதுசுல பரோட்டா வியாபாரம் ஆகலன்னு இவரே எல்லாத்தையும் தின்னுருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் இப்படி உருண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். பரோட்டா தான் வந்துருச்சு, இல்ல வீட்டுக்கு போலாம் வா. அதானே, தங்கச்சி சிக்கன் வேற கேட்டிருக்காள்ல, அதனாலதான் துள்றாரு மனுஷன். ஜீவா, சொல்லுங்க அண்ணே. நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றோம். நீயும் ஏதாவது யோசி, ஏதாவது ஐடியா வந்தா ஃபோன் பண்ணி. என்ன? சரிங்க அண்ணே. ஏன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நானே ஐடியா சொல்லணுமா? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. அண்ணே, டைம் ஆகுதா? நீங்க கிளம்பணுமா? ஆமா ஜீவா, டிஃபன் வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். ஏன் ஜீவா, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. இல்ல அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதான். சொல்லு ஜீவா. கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கிட்ட எதுவும் பேசி பார்ப்போமா அண்ணே?
பேசி பார்க்கலாம் ஜீவா. ஆனா அவன் சின்ன பொண்ணோட அப்பாட்ட போய் சொல்லிட்டானா அது இன்னும் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழிதான் ஜீவா இருக்கு. அந்த மாப்பிள்ளை கண்மணிக்கு பொருத்தமானவன் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அப்ப அந்த மாதிரி நினைக்க வச்சிடலான்னே. எப்படி ஜீவா? மாப்பிள்ளை கெட்டவன்ற மாதிரி ஏதாவது நம்மளே கிரியேட் பண்ணி விட்டுறலாமா? இந்த மொட்டை கடிதாசி அந்த மாதிரி. ம் எந்த காலத்துல ஜீவா இருக்க? மொட்டை கடிதாசிலாம் இப்போ யார் போடுறாங்க? இப்போதான் இன்டர்நெட்டு, இமெயில், வாட்ஸ்அப்னு போயிட்டு இருக்கே. ஆமா நீ அதுவும் சரிதான். அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அவனை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிடலாமா? இதெல்லாம் சரி வருமா ஜீவா? வேற வழி இல்லைன்னே. அது இல்லாம உங்க அண்ணியே அவனோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்தா. நானுமே அவன் ஆபீஸ்ல எல்லாம் விசாரிச்சேன். விசாரிச்ச வரைக்கும் பையன் நல்ல பையன்தான். ஒரு நல்ல மனுஷனா இப்படி சொல்றது தப்பு இல்லையா ஜீவா? அதுவும் சரிதான். ஆனா இதனால அவருக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே. இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவர் ஒன்றும் கண்மணியை லவ் பண்ணலையாண்ணே. ஆனா நான் கண்மணி லவ் பண்றேன்னே. எனக்கு கண்மணி கிடைக்கலன்னா எனக்கு லவ் ஃபெயிலியர். ஆனா அவருக்கு அப்படி இல்லைல்ல. அதனால தப்பு இல்லைண்ணே. பேசாம அப்படியே ஃபோன் பண்ணிடுவோம் யாராவது ஒரு ஆளை வச்சு. நீங்க என்ன நீ சொல்றீங்க? அது வந்து ஹலோ. ஜீவா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு என்ன? சரிங்கண்ணே.